என்ன வேணும் ஸ்கூலுக்கு எல்லாமே இங்கிருக்கு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. பதினேழாவது சட்டமன்ற தேர்தலில் தமிழகம் இதுவரை கண்டிடாத முடிவை மக்கள் கொடுத்திருக்காங்க. இதனால் இரு திராவிட கட்சிகள் எதிர்கட்சி வரிசையில் அமர வேண்டிய நிலை உருவானது. இந்த தேர்தலில் திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில அங்கம் வகித்த கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி. இது பற்றிய செய்திகளை விரிவாக பார்க்கலாம். முன்னாள் முதல்வர் ஸ்டாலினுக்கு மிகவும் நெருக்கமான தலைவர்கள்ல ஒருவர் திருமாவளவன். நீண்ட காலமாக தொடரும் இந்த உறவுல தேர்தலுக்கு பின்பு சிறு பிணக்கு இருப்பது வெளிப்படையாக தெரிய ஆரம்பித்தது. குறிப்பாக 108 இடங்கள்ல வென்ற தாவேக்கு ஆட்சி அமைக்க ஆதரவு கேட்டு விஜய் விசிக அலுவலகம் ஏறிய போது அதை ஏற்கவும் இல்லாமல் மறுக்கவும் இல்லாமல் ஒரு மாதிரி தலையசைத்தார் திருமாவளவன். அதன் பின்னர் கூட்டல் கழித்தல் கணக்குகளுக்கு பிறகு தாவேக்கு அரசுக்கு ஆதரவு தெரிவித்தார். அப்போது இரு கட்சிகளுக்கிடையே இருந்த பிளவு அங்கங்கே எட்டி பார்த்ததாலும் அவ்வளவு வெளிப்படையாக தெரியவில்லை. அதற்கு முக்கிய காரணமாக தாவேக்கு ஆட்சி அமைக்க வெளியிலிருந்து ஆதரவு அளிக்கிறோம் என்ற திருமாவளவனின் வார்த்தைகள் என கூறப்பட்டது. ஆனால் தாவேக்கு தலைவர் விஜய் முதல் மாநாடான விக்கிரவாண்டி மாநாட்டில் திருமாவளவனை குறிவைத்து ஆட்சியில் பங்கு தருகிறோம் என குறிப்பிட்டிருந்தார். இந்த கோரிக்கையை தொடர்ந்து முன்னெடுத்து வரும் திருமாவளவன் தற்போது தாவேக்கு ஆட்சியில தனக்கென ஒரு அமைச்சரவையை ஏற்றிருக்கிறார். திண்டிவனம் எம்எல்ஏ வன்னி அரசுக்கு ஆதி திராவிடர் நலம் மற்றும் மலைவாழ் பழங்குடியினர் நலத்துறை ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில மே 21ஆம் தேதியிலிருந்து திமுக தரப்பிலிருந்து விசிகாவை கடுமையாக விமர்சித்து வருகின்றனர். குறிப்பாக திமுக எம்பி ஆர் ராசா தன் எக்ஸ்தல பக்கத்துல முன் ஏற தரப்பட்ட ஏனியும் மூட சாதியை நொறுக்க வேண்டிய சிறுத்தையும் வெறும் விசில் சத்தத்திற்கு முட்டு கொடுக்கும் என்றால் பூ முடித்தவனை புறந்தள்ளி புணர்ச்சிக்கு வேறிடம் தேடுவதில் தவறில்லை, பெரியாரின் காலதேச வர்த்தமானத்திற்கு காத்திருப்போம் என்றாலும் களமாடுவோம் வெற்றி நமக்கே என பதிவிட்டிருந்தார் ஆர் ராசா. இந்த பதிவுக்கு பதிலளிக்கும் வகையில் விசிக பொருளாளர் எஸ் பாலாஜி தன் எக்ஸ்தல பக்கத்துல அதிகாரம் எளியவருக்கு அதிலென்ன ஆத்திரம் ஆற்றாமையால் அள்ளி வீசும் அவதூறுகள் அசைத்திடாது அமைதியாய் கடப்பது அநாகரிகம் தவிர்க்கவே அநீதி தொடர்ந்து அனைத்தும் உரைத்தால் அணைக்க முடியா அனலில் தகித்து போவீர் என குறிப்பிட்டிருக்கார். இதற்கிடையில ஆர் ராசாவின் பதிவுக்கு பல்வேறு விமர்சனங்கள் எழுந்த நிலையில அந்த பதிவு டெலிட் செய்து விட்டார் ஆர் ராசா. இன்று காலை அமைச்சராக வன்னியரசு பதவியேற்றதும் மீண்டும் ஆர் ராசா தன் எக்ஸ்தல பக்கத்தில் என் வீட்டு தோட்டத்து தென்னை கூனி வளைந்து எதிர் வீட்டிற்கு இளநீர் தந்தால் இலக்கியத்தில் அதற்கு பெயர் முடத்தெங்கு, அரசியலில் என்ன பெயர் சூட்டலாம், வாழ்க தமிழ் என பதிவிட்டிருக்கார். இந்த பதிவுக்கு விசிகாவின் அதிகாரப்பூர்வ பக்கத்துல விசிக ஒன்றும் மற்ற கட்சிகளின் தயவில் வளரவில்லை, தமிழ்நாட்டின் மூளை முடுக்கெல்லாம் ரத்தமும் சதையுமாய் சிந்தி ஒடுக்கப்பட்ட மக்களின் வாக்கு வங்கியை தக்க வைத்து கூட்டணி கட்சிகளின் வெற்றிக்கு தோள் கொடுத்தது சிறுத்தைகளின் உழைப்பு. கட்சி தாவல் பற்றி பேச மற்ற கட்சியினருக்கு என்ன தகுதி இருக்கிறது? காங்கிரஸை வீழ்த்த சங்க பரிவாருடன் கூட்டணி வைத்த வரலாறு யாருடையது? வாஜ்பாய் அமைச்சரவையில் அங்கம் வகித்ததை விட்டு பிறகு அதே பாஜகவை எதிர்த்து சுயநல சாணக்கியத்தனம் யாருடையது? இது போன்ற பல அரசியல் நாடகங்கள்ல தமிழ்நாடை பார்த்திருக்கிறது. கொள்கைக்காக கரம் கோர்த்தோம், நாங்களாக கூட்டணியை விட்டு வெளியேறுகிறோம் என்ற அறிவிப்பை இன்னும் வெளியிடக்கூட இல்லை. அதற்குள் ஏன் இந்த எரிச்சல்? ஒடுக்கப்பட்ட மக்களின் வாக்குகளை மட்டும் வாங்கி கொண்டு அதிகாரத்துல பங்குதர மறுக்கும் உங்களின் சமூக நீதியை நீங்களே வைத்துக் கொள்ளுங்கள். விசிக என்னும் பேரியக்கம் எழுச்சி தமிழரின் உழைப்பால் கோடிக்கணக்கான சிறுத்தைகளின் ரத்தம் மற்றும் வியர்வையால் வளர்க்கப்பட்டது. கட்சி நலனுக்காகவும் மக்கள் நலனுக்காகவும் எந்த நேரத்தில் எந்த அரசியல் உத்தியை கையாள வேண்டும் என்று எங்களின் மாண்புமிகு தலைவர் திருமாவளவன் அவர்களுக்கு நன்றாக தெரியும். எங்களை விமர்சிப்பதற்கு முன் கூட்டணி கட்சிகளை வெறும் வாக்கு வங்கி ஏணியாக மட்டும் பயன்படுத்தி கொண்டு அவர்களின் உழைப்பை சுரண்ட நினைத்த உங்களின் சுயநல புத்தியை போய் கேள்வி கேளுங்கள் என பதிலளித்திருக்கிறது. தற்போது முதல்வர் விஜயின் அமைச்சரவையில தாழ்த்தப்பட்ட மக்கள், பிற்படுத்தப்பட்ட மக்கள், பிராமணர்கள், முஸ்லிம், கிறிஸ்துவர் என்று எல்லா தரப்பட்ட சமூகத்திற்கும் அமைச்சரவையில இடம் கொடுத்து சமூக நீதியை நிலைநாட்டிய விஜய் எங்கே? சும்மா வாயில வடை சுட்டு கொண்டிருந்த திமுக எங்கே? ஒரு நிதர்சனமான கசக்கும் உண்மை, ஆர் ராசா உங்க ஆட்டம் முடிஞ்சு போச்சு.
இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். நன்றி, வணக்கம். என்ன வேணும் ஸ்கூலுக்கு, எல்லாமே இங்கிருக்கு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை.